அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் மூலயமா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக இம்ப்ரூவ் ஆனதுனால இந்தியாவில் 2014 25 crore இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருந்தது. 2025 97 crore இன்டர்நெட் கனெக்ஷனாக அதிகமாக இருக்கு. இது அப்ராக்சிமேட்லி 100 crore. இந்தியாவுடைய டோட்டல் பாப்புலேஷனே 140 crore. இதில் 100 crore இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கிறது ஒரு பெரிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட். பாரத் நெட் ப்ராஜெக்ட் மூலயமா தமிழ்நாட்டில் 12,525 கிராம பஞ்சாயத்துக்கு ஹை ஸ்பீட் பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி கிடைச்சிருக்கு. இதனுடைய பயன்பாடு ரூரல் ஏரியாவில் உள்ள மக்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. கவர்மெண்ட்டுடைய டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலயமா கவர்மெண்ட் சப்போர்ட்டு அனைத்து மக்களுக்கும் அந்த பெனிஃபிஷியரிஸ்க்கு டைரக்டாக போய் ரீச் ஆகுது. இதன் மூலயமா மிடில் மென் எலிமினேட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் த்ரூ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால பாசிபிலிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதனுடைய டெக்னாலஜியோடைய டெவலப்மெண்ட், டெக்னாலஜியோடைய பயன்பாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான ப்ராஜெக்ட் பேக்ஸ் கம்ப்யூட்டரைசேஷன். இந்தியாவில் நியர்லி 1 lakh PSCS இருக்குது. இதில் 13 கோடி விவசாயிகள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த விவசாயிகள் PSCSலேருந்து கடன் வசதி, ஃபெர்டிலைசர் போன்ற இது மாதிரியான சர்வீசஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த PSCS உடைய அக்கௌண்டிங் சிஸ்டம் இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறதன் மூலயமா பேப்பர்லெஸ் சிஸ்டம் கிடைக்குது. ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை கிடைக்குது. இந்த பேக்ஸ் PSCS DCCBயோடையும் நபார்டோடையும் கனெக்ட் பண்ண முடியும் போது மானிட்டரி, சூப்பர்வைசரி இதெல்லாம் பெட்டர் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதுக்காக இந்தியாவில் 63,000 பேக்ஸ் கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறதுக்காக டோட்டல் காஸ்ட் அரவுண்ட் 2,500 crore rupees கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ப்ராஜெக்ட் நடந்துட்டுருக்கு. இதன் மூலயமா ஏழை எளிய மக்களுக்கு மோர் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும், ரூரல் எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும். அப்புறமா இந்த PSCS இந்த சொசைட்டிஸ் இது இல்லாமல் வேறு சில அடிஷ்னல் சொசைட்டிஸும் காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் அரவுண்ட் 4,500 சொசைட்டிஸ் இன்க்ளூடிங் PSCS காமன் சர்வீஸ் சென்டர்ஸ், சேவை சென்டர் நடத்துகிறாங்க. இதன் மூலயமா கவர்மெண்ட் சர்வீசஸ், கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸு ரூரல் ஏரியாவில் உள்ள மக்கள், ஈவன் மலைப்பகுதிகளில் உள்ள ட்ரைபல் பீப்புள் கூட கவர்மெண்ட் சர்வீசஸ், கவர்மெண்ட் சப்போர்ட்டை எளிமையான முறையில் பெறுவதற்கு இந்த டெக்னாலஜி உதவியாக இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் பொது விநியோக திட்டத்தை சிறப்பான முறையில் செயல்படுத்துகிறாங்க. அந்த பொது விநியோக திட்டம் அதுவுமே ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ் ஆகிருக்கு. EPOS டிவைஸ், எலக்ட்ரானிக் பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ் மூலயமா மக்களுக்கு பொருள் விநியோகம் செய்கிறாங்க. கார்டுமே ஸ்மார்ட் ஃபேமிலி கார்டு ஆதார் பேஸ்டு ஸ்மார்ட் ஃபேமிலி கார்டு இஷ்யூ ஆகிருக்கிறதுனால எண்ட் யூசர்ஸ்க்கு கரெக்டாக போய் அதனுடைய பயன்பாடு ரீச் ஆகும். பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் இதெல்லாம் நடக்குது. அப்புறம் நேஷன் வைடு போர்ட்டபிலிட்டி, ஒரு ஷாப்ல இருந்து இன்னொரு ஷாப்புக்கு கார்டு மாற்றுறதும் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால ஈஸியாக இருக்குது. இதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய 1 நேஷன் 1 ரேஷன் கார்டு இந்த ஸ்கீமை எளிமையான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. அடுத்து விவசாயிகளுக்கான முக்கியமான ஒரு இடுபொருள் ஃபெர்டிலைசர் அவங்க பயன்படுத்துவதற்கும் அது முறையாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய டெக்னாலஜி இன்டர்வென்ஷன் IFMS இன்டகிரேட்டட் ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதன் மூலயமா ஆதார் எனேபிள்டு பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ் மூலயமா ஃபெர்டிலைசர் விவசாயிகளுக்கு வழங்கப்படுது. இதனால் ஃப்ராடுலண்ட் ஃபெர்டிலைசர் சப்ளை ப்ரிவென்ட் பண்ணப்படுது. அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸில் எல்லா DCCBஸ்லையும் கோர் பேங்கிங் அந்த CBS சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம DCCBs அட் பார் வித் கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லா சர்வீஸும் ப்ரொவைட் பண்ண முடியுது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸில் அரவுண்ட் 4,000 குடோன்ஸ் இருக்குது. இதனுடைய கெப்பாசிட்டி அரவுண்ட் 5,10,000 மெட்ரிக் டன்ஸ். இதன் மூலயமா விவசாயிகள் அவங்களுடைய விளைபொருளை சேமித்து வைக்க முடியும். ஸோ இந்த குடோன்ஸை எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டோட கனெக்ட் பண்ணும்போது, டெக்னாலஜி மூலயமா கனெக்ட் பண்ணும்போது விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி கோஆபரேட்டிவ்ஸ் மற்றும் விவசாயிகள் அனைவருக்குமான சில பிரச்சனைகள், அது எல்லாத்துக்கும் சொல்யூஷனாக டெக்னாலஜி அமையும். டெக்னாலஜி மூலயமா கூட்டுறவு சங்கங்கள் அனைவருக்கும் ஒரு பெட்டர் சர்வீஸ் வழங்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக டெக்னாலஜி கோஆபரேட்டிவ்ஸ் முழுமையாக பயன்படுத்தும் போது ஒரு சிறப்பான சர்வீஸ் அனைவருக்கும் வழங்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.